வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸோ யாரோ நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரப்போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து டெலீட் ஆன மெசேஜஸ்லாம் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்காக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இப்படி தான் இருக்கும் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். இதில் வந்து அக்செப்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே வாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்பை வந்து மானிட்டர் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சரி, நீங்கள் இதில் வந்து எந்த ஆப்போட மெசேஜஸ் வந்து நான் வந்து டெலீட் ஆகிடுச்சுன்னா படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் எல்லாமே இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடுங்க. இப்போது எல்லா பர்மிஷன்ஸ்க்குமே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டே வந்துடுங்க. இதில் வந்து எனேபிள் கேட்குது இல்லையா, அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துடுங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், WAMR அப்படின்னு இருக்குது. அதை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இதுக்கு வந்து அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. வந்ததும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டே இருங்க. இப்போது இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து சேவ் ஆகிடும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வந்து டெலீட்டட்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது என்னோடய செகண்ட் வாட்ஸ்அப்லேருந்தே நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ செகண்ட் வாட்ஸ்அப்லேருந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 1க்கு வந்து நான் ஜஸ்ட் இதில் வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மெசேஜை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், திஸ் மெசேஜ் வாஸ் டெலீட்டட்னு காட்டுது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இப்போ பாருங்கள் அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கீழே ஹாய்ன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். Thank you guys. Bye bye.